இலங்கை திருநாட்டின் 77வது சுதந்திர தினமான இன்று 4ஆம் திகதி 2ஆம் மாதம் 2025 இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்து எமது நாட்டுக்காக எங்களுக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த எம் உறவுகளை சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொள்வதோடு நாட்டில் சாந்தி சமாதானம் ஒற்றுமை நிலைக்க வேண்டும், அனைத்து மக்களும் சக மனிதர்களாக தன்னுடைய தாய் நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும், அதற்காக நாம் நாட்டை நேசிக்க வேண்டும், நாட்டின் நல திட்டங்களுக்கும் அபிவிருத்திக்கும் தூய்மை செயல் திட்டங்களுக்கும் எங்களால் முடிந்த பங்களிப்பு ஒத்துழைப்புகளை வழங்குவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றம் எம்மிலிருந்தே ஆரம்பிக்கும் முகமாக சிறு சிறு விடயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வரமாக அமைகின்றது. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் நிலை மாற வேண்டும். இந்நிலையில் இருந்து மேம்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும். குழந்தைகள் குழந்தைகளாகவும், பிள்ளைகள் பிள்ளைகளாகவும், இளைஞர்கள் இளைஞர்களாகவும், முதியோர்கள் முதியோர்களாகவும் வாழ வேண்டிய சுதந்திரமான அழகான இயற்கை சூழலை உருவாக்க வேண்டும். நாட்டிலும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் மதுபானங்கள், போதைப் பொருள், போதை வஸ்து பாவனையை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். போதை வஸ்து மற்றும் சமூக வலைத்தளங்கள், கையடக்க தொலைபேசிகள் ஊடாகவும் நேரடியாகவும் நடக்கும் அல்லது ஏற்படுத்தும் துஷ்பிரயோகங்களை முற்றாக தடுக்க வேண்டும். மீறும் பட்சத்தில் அதிகூடிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். உழைக்கும் மக்களுக்கு தொழிலும் அதற்கேற்ப ஊதியமும் வழங்கப்பட வேண்டும். அதற்கேற்ப உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். தேயிலை, தென்னை, ரப்பர் என இது போன்றவைகளின் உற்பத்திகளை அதிகரிக்கும் போது அதனால் நமது நாட்டின் பொருளாதாரம் மேம்படுவது மட்டும் அல்லாது அந்நிய செலாவணியையும் அதிகரிக்க முடியும். இதனால் நாட்டு மக்கள் வறுமையின்றி வாழும் சந்தர்ப்பங்கள் அமையும். அதேபோல் எமது இலங்கை நாட்டுக்காக சொல்லன்னா துயரங்களும் உழைத்து அந்த பணங்களை நாட்டுக்கு அனுப்பும் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகளின் உரிமைகள், பாதுகாப்பு, அவர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம், அவர்கள் அங்கு முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க வேண்டும். அங்கு சென்று ஏற்படும் உயிர் இழப்புகள், உடைமைகள் இழப்பு மற்றும் உடல் அங்கங்கள் இழப்பு இது போன்றவைகளுக்கு உடனடியாக நட்டஈடு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் உறவுகள் நிம்மதியாக வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் எமது நாட்டின் சூழ்நிலை கருதி அதிகளவான உறவுகள் தொழிலுக்காக வெளிநாடு சென்றுகின்றார்கள் என்பது வேதனையே. இதில் அதிகம் பெண்களே, அதிலும் இளம் தாய்மார்கள் என்பது சகிக்க முடியாத ஒரு விடயம். குறைந்தபட்சம் இளம் பிள்ளைகளை கொண்டுள்ள தாய்மார்கள் வெளிநாடு செல்வதை முற்றாக தடுக்க வேண்டும். அதிலும் 1 தொடக்கம் 20 வயது வரையிலான குழந்தைகள் இருக்கும் தாய்மார்களை முற்றாக தடுப்பது மிக சிறந்ததாகும். காரணம், இளம் பிள்ளைகளின் தாய் வெளிநாடு செல்வதால் இளம் பிள்ளைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டும் அல்லாது குடும்பங்களும் சீரழிந்து போகின்றன. எனவே ஒரு நாட்டிற்கு பொருளாதாரம் மற்றும் சுதந்திரம் தருவது அல்ல, அது நோக்கமாக அமைவதை தடுத்து அழகான குடும்பம், சிறப்பான குழந்தைகள், சிறந்த கல்வி கற்ற எதிர்கால சந்ததியினர், சிறந்த சமூகம், வளமான நாடு அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு அழகான சுதந்திரம் நிறைந்த நாடு உருவாக நாமும் இலங்கை வாழ் மக்களாக ஒன்றுபடுவோம். அழகான நாட்டை இன்னும் அழகிய நாடாக உருவாக்குவோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.